இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மாலை கட்டுறது ஒரு எபிசோட அந்த ட்ராக்கே முடிச்சாச்சு. அதுவும் ஒரு 5 எபிசோடில் 3 எபிசோடு சந்தோஷமாக, ஒரு எபிசோடு பிரச்சனையாக, கடைசி எபிசோடு சொல்யூஷன் அப்படின்னு 5 எபிசோடில் முடிச்சிட்டாங்க. இந்த மற்ற சீரியல்கள் எல்லாருமே மெகா சீரியல் தான் எடுக்கிறாங்க. மெகா சீரியலில் அப்பப்போ ஒரே ட்ராக் வச்சு கொண்டு போக முடியாது. அப்பப்போ புது புது விஷயங்களை கொண்டு வரணும், புது புது பிரச்சனைகளை கொண்டு வரணும், புது புது சந்தோஷங்களை கொண்டு வரணுங்கிறதுலாம் எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு புதுசாக வர ட்ராக்கை எத்தனை நாளுக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதும் முக்கியம். அதான் சிறகடிக்க ஆசையிலேருந்து கற்றுக்கிட்டாலே பரவாயில்லன்னு தோணுது. அவ்வளோ சூப்பராக டக்குன்னு ஒரு விஷயத்தை முடிச்சு விட்டுறாங்க. முடிச்சு விட்டது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அடுத்ததான் இப்போ கையில் கிடைச்ச பணத்தை வச்சு இந்த காரை விற்று வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய ட்ராக்காகவே ஓடிட்டு இருக்கு. முதல்ல கார் இருந்துச்சு, காரை விற்று அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலில் காப்பாற்றி கூட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா அவர் வீட்டை அடக வச்சு திருப்பி அந்த காரை மீட்டு எடுத்து கொடுத்தாரு. திருப்பி அந்த காரை வச்சு ஃப்ரெண்ட்ஸோட கடன்லாம் அடைச்சாச்சு. திருப்பி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கார் ஒன்று வாங்கி தரேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு இறங்கியிருக்காங்க மீனா. ஸோ இப்போ இந்த தடவையாச்சும் முத்துவோடைய அந்த காரை விற்று வாங்குற பழக்கத்தை நிறுத்திட்டு இதுக்கப்புறம் இந்த காரை வாங்கி தரதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு பணத்தை ஏமாறாமல் இருக்கணும். மீனா யாராவது நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துற மாதிரி விஷயம் நடந்துடக்கூடாது. ஏன்னா சர்ப்ரைஸாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அண்ணாமலை ஒரு காரை கொண்டு வாசலை நிப்பாட்டினாரோ அதே மாதிரி மீனாவும் நிப்பாட்டணும்னு ஆசைப்படுறாங்க. அதில் பிரச்சனை நம்பக்கூடாது, யாராச்சும் நம்பி ஏமாந்து கையில் இருந்த பணம் மொத்தமாக போச்சுங்கிற மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது. அதுக்கு பதிலாக அவங்க கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சரி ஓகே, ஒரு 5 நாளாக ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் மெயினான முத்து மீனா ட்ராக்கே கான்சன்ட்ரேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரோஹிணியுடைய தில்லாலங்கடி வேலைகள் இன்னொரு பக்கம் இந்த ரவி ஸ்ருதியோடைய அம்மா ஸ்ருதியோடைய அம்மா ரவியும் பிரித்து ரவியும் அந்த வீட்டுக்கு கொண்டு போகிற ட்ராக் ஒன்று அப்படின்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அடுத்து அதிகம். அதில் ரோஹிணிக்கு இருக்கக்கூடிய இடைஞ்சல்களில் முக்கியமாக இருக்கிறது இந்த 4 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காங்கல்ல, அது ஆட்கள் இத்தனை நாளாக தேடிக்கிட்டே இருந்தோம். இப்போ உன்னை கண்டுபிடிச்சிட்டோம், 4 நாளில் பணத்தை கொடுத்துருன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வீடு புகுந்து பிரச்சனை பண்ண போகிறாங்களா, இல்லை எங்கே வச்சு பிரச்சனை பண்ணி இந்த பணத்தை கேட்க பணம் இல்லாமல் இவங்க எப்படி முடிக்க போகிற சமயத்தில் வீட்லேயும் இதுக்கப்புறம் இத்தனை நாள் ஒரு 2 நாள் அமைதியாக இருந்தாச்சு. இதுக்கப்புறம் வேறு திருப்பி அந்த கனடாக்காரங்க கம்பெனி கால் பண்ணி மனோஜுக்கு சீக்கிரமாக பணத்தை கொடுங்க, பணத்தை கொடுத்தா தான் அனுப்பிட முடியும்னு பேச 14 லட்சத்து உங்கள் அப்பாட்ட கேட்டியா இல்லையாமா, அப்படி கனடா அவன் போனால் இங்கே பிஸ்னஸ் வச்சு தரதுக்காக காசு வாங்கித்தாமா நெருக்கடி கொடுக்க என்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க, எப்படி ஒரு தில்லாலங்கடி வேலையை பண்ண போகிறாங்க. திடீர்னு இல்லை எங்கள் அப்பா கையில் பெரிய நஷ்டமாகி போச்சு, இல்லை எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, எங்கள் அப்பா கோமாக்கு போயிட்டாரு, எங்கள் அப்பா ரீச்சபிளாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவை வச்சு பொய் சொல்ல வைக்கலாம் அப்படின்னு திருப்பி பிரவுன் மணியை வச்சு ஒரு பொய் சொல்ல வைக்கிறது. அவரை ஃபோனில் பொய் சொல்லி சமாளிங்க அப்படின்னு கூட வித்யாவும் ரோஹிணியும் இருந்து அவரை பொய் சொல்ல வைக்கிறது அப்படின்னு ட்ராக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செய்கிற எல்லா தில்லாலங்கடி வேலைக்கும் சேர்த்து வச்சு என்னைக்கு பிரவுன் மணியை முத்துவோ மீனாவோ ரோட்டில் பார்க்க போகிறாங்களோ அதுக்கப்புறம் பெரிய பயங்கரமான ட்விஸ்டெல்லாம் இருக்க போதுங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ ரோஹிணி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க, எப்படி அதை சரி பண்ண போகிறாங்கிறதான் அடுத்து கொஞ்ச நாளைக்கு ஒரு ட்ராக்காக இருக்குன்னு தோணுது அடுத்த வாரத்துக்கு. ஸோ அதை பற்றியும் மீனா வாங்கி தர போகிற காரை பற்றியும் உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். இந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை